ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம லாரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். காரைக்கால் கடல் ஓரமா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட பாடி ஒதுங்குது. அது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிதைஞ்ச நிலையில இருக்கு, ரொம்பவே அழுகி போன நிலையில இருக்கு. அந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஒருத்தர் வந்து தான் வைஃப் காணோம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. முதல்ல அவர் மேல சந்தேகப்பட்டு தான் வைஃப் தானா அப்படின்ட்டு கிளாரிஃபை பண்றாங்க. அவர் இல்லன்றாரு. இருந்தாலும் அவரை போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எந்த துப்புமே கிடைக்காமலே இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிக்குது. கடைசி அந்த பொண்ணு யாருதான் அவங்க இப்படி பண்ணா அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்லி இருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்ட சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் ஜானர் படத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா எக்ஸிகியூஷன்ல இன்னும் நல்லாவே கொடுத்திருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. யாருமே குறை சொல்ற அளவு இல்ல. இது ஒரு லோ பட்ஜெட் படம் தான். இருந்தாலும் எல்லாருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா படத்தை இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ்காரரோட கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாமே ஓரளவு எங்கேஜிங்கா இருக்கு. நம்மளால உட்காந்து பார்க்க முடியுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு. பிஜிஎம்மும் பரவாயில்லாம இருக்கு. சாங்ஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல நமக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் போகுது. படம் ஆரம்பத்துல கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஃபேக்டரோட கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானு கொஞ்சம் இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.